எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். தெய்வங்களிலேயே மிகவும் வசதியான பெருஞ்செல்வம் இருக்கக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் பெருமாள், மகாலட்சுமி மற்றும் குபேரர். இவர்கள் மூவரின் அருளால் தான் ஒருவருக்கு தனதானியம் என்பது உண்டாகும். அப்படிப்பட்ட பெருமாளுக்கு உரிய நாளாகத்தான் நாளைய தினம் 17/11/2025 திங்கட்கிழமை அமையவிருக்கிறது. அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதாவது கார்த்திகை முதலாம் நாள் வரவிருக்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது தனவசியம் உண்டாகும். அந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவர் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவர் சம்பாதித்த பணமோ தங்கமோ அவரிடம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றால் அவருக்கு தனவசியம் மற்றும் பணவசியம் என்பது உண்டாக வேண்டும். இந்த வசியத்தை ஏற்படுத்துவதற்கு மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவிற்கு உரிய பொருட்களை வைத்து பரிகாரம் செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருப்போம். அப்படி செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல பலனை தர வேண்டும் என்றால் இது போன்ற விஷ்ணுபரி புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும். நாளைய தினம் ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரமும் நீங்கும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் தான் தேவைப்படுகிறது. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது தான் ஏலக்காய். இது வசியத்தன்மை மிக்க ஒன்றாக கருதப்படுகிறது. ஏலக்காயை எந்த இடத்தில் வைக்கிறோமோ அதனுடன் சேர்த்து இருக்கக்கூடிய பொருட்கள் பல மடங்கு பெருகும். அப்படிப்பட்ட ஏலக்காயையும் ஒரே ₹1 நாணயத்தையும் வைத்து தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை நாளைய தினம் இரவிற்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்வது நல்லது. அசைவம் சாப்பிட்டு இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. அதேபோல் தீட்டு சமயமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். வீட்டு பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பெருமாளுக்கு துளசி இலையை சாற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கையில் 5 நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் அதனுடன் சேர்த்து ₹1 நாணயத்தை வைத்து நன்றாக உங்கள் கைகளை மூடி உங்களுடைய இதயத்தில் வைத்து கொண்டு பெருமாளிடம் மனதார வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பணம் தொடர்பான நேர்மறையான வேண்டுதல்களை முன்வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதலாக இருப்பின் கூடுதல் பலனை தரும். இவ்வாறு செய்துவிட்டு ஒரு மூடி போட்ட ஏதாவது ஒரு டப்பாவை எடுத்து அதற்குள் இந்த ஏலக்காய் மற்றும் ₹1 நாணயத்தை போட்டு இதனுடன் சிறிது பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து மூடி போட்டு மூடிவிட வேண்டும். இந்த டப்பாவை பெருமாளின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும். பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த ஏலக்காய் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஏகாதசி திதியிலோ அல்லது சனிக்கிழமையிலோ எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதிதாக வேறு ஏலக்காயை மாற்றி வைத்து கொள்ள வேண்டும். எளிமையான பரிகாரமாக இருந்தாலும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் செய்யும் பொழுது இந்த பரிகாரத்திற்குரிய பலன் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு பெருமாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்து தன வசியத்துடன் வாழ்வோம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.